ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரைவர் ஆஃப் பிளட் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. ஒரு காட்டுக்குள்ளார மாட்டிக்கிட்டா எந்த மாதிரியான விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளார ஒரு சின்னதாக அப்படியே டூர் போகிறாங்க. ஒரு படகுல அப்படியே சவாரி போகிறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளார மனுஷங்களை திங்கிற அந்த பழங்குடி மக்கள்களாம் இருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜாலியாக போகிறாங்க. அப்படி போன இடத்துல ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுது. இவங்க 4 பேரும் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ இறுதியில் இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஜாலியாக போகணும். செகண்ட் ஹாஃப் டக்குன்னு மாட்டிக்குவாங்க பாரு. எப்பா அப்படியே மாட்டிக்கிட்டதுலேருந்து இவங்க படுற கஷ்டமெல்லாம் அப்படியே ரியாலிட்டியே காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக அந்த பழங்குடி மக்கள் அப்படியே ஒவ்வொரு மனுஷங்களாம் அப்படியே பிச்சு திங்கிறதெல்லாம் ரியாலிட்டியே காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது என்னையா அது இப்படி எடுத்து வச்சுக்கிறாங்களே அப்படின்னு தான் தோணும். படத்தில் மொத்தமாக 4 கேரக்டர் தான், ஆனால் பழங்குடி மக்களை கொடூரமாக காமிச்சிருப்பாங்க. அந்த கொடூரத்தையும் ஒரு ரணகலத்திலையும் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கிறதா கதையை. அந்த ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. காடும் சார்ந்த இடமும் அப்படியே அழகாக காமிச்சிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஜவ்வா அழுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக படம் அப்படியே ஸ்பீட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் காட்டுற அந்த கொடூரமான காட்சிகள் ரொம்ப ஓவர் டோஸாக போயிடுது. இந்த படத்தை ஃபேமிலியில் கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களாம் இருந்தால் கண்டிப்பாக பயந்துக்குவாங்க. ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக சுமாராக. இந்த படம் எனக்கு வந்து கொடூரமான ஒரு படம் வேணும் அப்படிங்களுக்கு ஒருத்தான மூவி தான். இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.